ஜூலை 17, 2022 அன்னைக்கு மிருதுல்லான்னு சொல்லப்படுற பெண்மணி தன்னோட கணவரை காணும் சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட குடுக்கறாங்க. அப்படி கொடுக்கப்பட்ட புகார்ல தன்னோட கணவர் அவருடைய அம்மா அப்பா வீட்டுக்கு போயிட்டு வரதா சொல்லிதான் தன்னோட வீட்டுல இருந்து கிளம்புனதா சொல்லியிருக்காங்க. அப்படி கிளம்புன நாள்ல இருந்து தான் கூட எந்த ஒரு தொடர்புலையும் இல்லைன்னு, அதே நேரத்துல தன்னோட மாமியார் மாமனார் வீட்டுக்கும் தன்னோட கணவர் போலன்றத போலீஸ் கிட்ட புகாரா கொடுத்திருக்காங்க. அவர் யாரு, அவருக்கு என்ன நடந்ததுன்றத பத்தி இன்னைக்கு கொஞ்சம் டீடைலா பாத்துடலாம். வெல்கம் டு டிஎஃப்டி கிரைம். நான் உங்கள் பிரியா. நம்ம சேனலுக்கு புதுசா வர வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஒன்னு கொடுத்துருங்க. நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு லைக்குமே அடுத்தடுத்து நான் வீடியோ போடுறதுக்கான புது உத்வேகமா இருக்கும். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஆந்திர மாநிலம் ஸ்ரீகாகுளம் மாவட்டத்தை சேர்ந்தவரு 40 வயசான முரளி. அந்த மாவட்டத்துல இருக்கிற ஒரு சின்ன கிராமத்துல தன்னோட அம்மா அப்பா அண்ணன் தம்பி சொல்லி கூட்டு குடும்பமா வாழ்ந்துட்டு வந்தாரு. முரளியோட குடும்பம் ஏழ்மையான குடும்பத்தை சார்ந்ததாவே இருந்து வந்தது. ஆனாலுமே முரளி தன்னோட பட்டப்படிப்பை கஷ்டப்பட்டு படிச்சு முடிச்சிருக்காரு. முரளிக்கு 2 அண்ணன்களும் ஒரு தம்பியும் இருந்த நிலையில ரொம்பவே கஷ்டப்பட்டு முரளிய படிக்க வச்சிருக்காங்க. தன்னோட பட்டப்படிப்பை முடிச்ச கையோட முரளி உள்ளூர்லயே ப்ரொஃபசர் வேலைய பார்த்துட்டு வந்திருக்காரு. அதோட வெளிநாட்டுக்கும் ப்ரொஃபசரா போய் பாடம் நடத்தணும்ன்றது அவருடைய ஆசையா இருந்து வந்திருக்கு. இதுக்காக பல நாடுகள்ல இருக்கிற இன்ஸ்டிடியூட்ல வேலை கிடைக்கிறதுக்கான முயற்சிய செய்து வந்தாரு. இந்த நிலையில தான் முரளிக்கு கிழக்கு ஆப்பிரிக்கால இருக்கிற எத்திரியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு சொல்லப்படுற இடத்துல பேராசிரியருக்கான வேலை கிடைச்சிருந்தது. இந்த வேலை கிடைச்சதும் சந்தோஷத்துல திளைச்சி போன முரளி உடனடியா அந்த வேலையில போயும் ஜாயின் பண்றாரு. அவர் சேர்ந்த சில மாதங்கள்லயே முரளியோட அம்மாவும் அப்பாவும் அவருக்கு திருமணம் செய்து வைக்கணும்னு நினைக்கிறாங்க. இதுக்காக விசாகப்பட்டினத்துல இருக்கிற மிருதுல்லான்னு சொல்லப்படுற பெண்ணை தன்னுடைய மகனுக்கு திருமணம் செய்து வைக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்க நினைச்சபடியே முரளிக்கும் மிருதுல்லாவுக்கும் 2014 பெரியவங்க சம்மதத்தோட திருமணமும் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருக்கு. திருமணம் முடிஞ்ச கையோட இந்த தம்பதிகள் இருவருமே கிழக்கு ஆப்பிரிக்கால தான் தங்கி வாழ்ந்துட்டு வந்தாங்க. முரளி அங்க இருக்கிற இன்ஸ்டிடியூட்ல பேராசிரியரா வேலை பார்க்கறதால கொஞ்ச நாட்களுக்கு அந்த ஊர்லயே தங்கலான்னு முடிவெடுக்கிறாங்க. இந்த தம்பதிகள் இருவருமே பரஸ்பர அன்போட ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அன்போட தான் வாழ்ந்துட்டு வந்தாங்க. அப்படி வாழ்ந்துட்டு வந்த காலகட்டத்துல சில வருடங்கள்லயே மிருதுல்லா கர்ப்பம் தரிச்சு அந்த ஊர்லயே அவங்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தையும் பிறக்குது. குழந்தை பிறந்த கொஞ்ச நாட்கள்லயே மிருதுல்லாவுக்கு உடல்நல குறைவு ஏற்பட்டதால அந்த ஊரை விட்டு வெளியாகி இந்தியாவுக்கு வரணும்னு நினைக்கிறாங்க. அவங்க நினைச்சபடியே தன்னுடைய கணவர் சம்மதத்தோட அந்த ஊரை விட்டு வெளியாகி இந்தியாவுக்கு திரும்புறாங்க. அப்படி திருமணவங்க விசாகப்பட்டினத்துல இருக்கிற மதுரவாடான்னு சொல்லப்படுற பகுதியில ஒரு பிளாட் எடுத்து தனிமையில தன்னோட மகன் கூட தங்கி வாழ்ந்துட்டு வந்தாங்க. மிருதுல்லா இந்தியாவுக்கு கிளம்பும் போது முரளி தன்னோட அம்மா கூட சேர்ந்து வாழும்படி சொல்லியிருக்காரு. ஆனா அதுக்கு மறுப்பு தெரிவிச்சதோட தன்னோட அம்மா அப்பா வீட்டுல தங்கி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்னபடியே மிருதுல்லாவுடைய அம்மா அப்பா வீட்டுல கொஞ்ச காலத்துக்கு தங்கி இருந்திருக்காங்க. சில நாட்கள்லயே மிருதுல்லா விசாகப்பட்டினத்துல இருக்கிற மதுரவாடான்னு சொல்லப்படுற பகுதியில ஒரு பிளாட் எடுத்து தன்னோட மகன் கூட தனிமையில வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஒவ்வொரு வருடமும் 2 மாத லீவுக்கு முரளி தன்னோட மனைவி கூட தங்கி வர்றத வழக்கமா வச்சிருந்திருக்காரு. வருடத்துக்கு 2 மாதம் வரைக்கும் தன்னோட மனைவி கூட தங்கி தன்னோட அம்மா அப்பா உற்றார் உறவினர் எல்லாம் சந்திச்சுட்டு தான் மறுபடியும் ஆப்பிரிக்காவுக்கு கிளம்புவாரு. அதே போலதான் 2022 ஜூன் மாதம் 9ஆம் தேதி ஆப்பிரிக்கால இருந்து இந்தியாவுக்கு வந்திருக்காரு. அப்படி வந்தவரு 10ஆம் தேதிக்கு மேற்பட்டு காணாம போயிட்டதா சொல்லப்படுது. அவர் காணாம போன நாளன்னைக்கு தன்னோட அம்மா அப்பாவை சந்திச்சுட்டு வரதா தன்னோட மனைவி கிட்ட சொல்லிட்டு போனவரு அதன் பிறகு அவரை பத்தின எந்த ஒரு தகவலும் கிடைக்காததால மிருதுல்லா போலீஸ் ஸ்டேஷன்ல தன்னோட கணவர் காணாம போயிட்டதா ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட குடுக்கறாங்க. இந்த புகாரை வாங்கிக்கிட்ட போலீஸ் முரளிய 3 நாட்களுக்கு மேல தேடிட்டு வராங்க. மறுபுறம் போலீஸ்க்கு மதுரவாடா பகுதியில இருக்கிற ஒரு பாலத்துக்கு கீழே அடையாளம் தெரியாத சடலம் கிடக்கிறதா போலீஸ்க்கு தகவல் கிடைக்குது. இந்த தகவல் கிடைச்சதுமே சடலம் கிடந்த இடத்துக்கு வந்த போலீஸ் அந்த சடலத்தை மீட்டெடுக்கும் போது பாதி உடல் எரிஞ்ச நிலையில இருந்ததால அந்த நபர் யாருன்றதுல போலீஸ்க்கு சந்தேகம் ஏற்பட்டது. அதே சமயம் அவர் போட்டுட்டு இருந்த துணியும் வாட்சையுமே போட்டோ எடுத்து அடையாளத்துக்காக வச்சிருந்தாங்க. மறுபுறம் மிஸ்ஸிங் கேஸ் கொடுத்த நபர்களை கூட்டு சடலத்தை அடையாளம் காண்பிக்க சொல்லி கேட்டிருக்காங்க.
அப்படி விசாரிச்சதுல இறந்து போன நபர் முரளின்றது தெரிய வருது. அவர் போட்டிருந்த டிரெஸ்ஸும் அவர் கையில கட்டியிருந்த வாட்சும் அடையாளத்தை வச்சுதான் அவர் முரளின்றத போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. முரளியோட பெற்றோர்களும் சகோதரர்களும் அவருடைய மனைவி மேலதான் சந்தேகம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அவங்க கிட்ட விசாரணை நடத்தும் போது மிர்துல்லா தனக்கும் தன்னுடைய கணவர் இறப்புக்கும் சம்மதம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா தன்னோட கணவரை அவருடைய அம்மா அப்பா வீட்டுக்கு அனுப்புறதுக்காக தான் மோட்டார் சைக்கிள்ல அவரை ஏத்திக்கிட்டு பஸ் ஸ்டாண்ட்ல டிராப் பண்ணதா சொல்லியிருக்காங்க. அந்த நேரத்துல தன்னோட கணவருடைய 2 நண்பர்கள் அங்க வந்ததாவும் தான் கணவர் 5 லட்சம் ரூபாய் பணம் எடுத்துக்கிட்டு தன்னோட அம்மா வீட்டுக்கு போறதா தான் கிட்ட சொல்லிட்டு கிளம்புனதாவும் தெரிவிச்சிருக்காங்க. மறுபுறம் போலீஸ் மிருதுல்லாவை ரகசிய கண்காணிப்புல வச்சிருந்தாங்க. முரளியுடைய சகோதரர்கள் கிட்ட நடத்தப்பட்ட விசாரணையில மிருதுல்லாவுடைய வீட்டுக்கு அடிக்கடி 18 வயதுடைய சங்கர்னு சொல்லப்படுற நபர் வந்து போறதா சொல்லியிருக்காங்க. சங்கர் கூட மிருதுல்லா நெருங்கி பழகிறத தான் அண்ணன் கிட்ட பல முறை சொல்லியும் அவரு தன்னை நம்பலன்றதையும் போலீஸ் கிட்ட தெரிவிச்சிருக்காரு. இதனால போலீஸ்க்கு சங்கர் மேல சந்தேகம் ஏற்பட்டதால அவர்கிட்ட விசாரணைய நடத்திருக்காங்க. போலீஸுடைய ஆரம்ப கட்ட விசாரணையில சங்கர் முன்னுக்கு பின்னான பதிலையே கொடுத்துட்டு வந்தாரு. போலீஸுடைய தரமான விசாரணைக்கு பிறகு தானும் மிருதுல்லாவும் சேர்ந்துதான் முரளிய திட்டமிட்டு கொலை செய்ததா போலீஸ் கிட்ட வாக்குமூலமா கொடுக்கிறாரு. இவருடைய வாக்குமூலத்தின் அடிப்படையில மிருதுல்லாவை அதிரடியா போலீஸ் கைது பண்றாங்க. அவர்கிட்ட நடத்தப்பட்ட விசாரணையில தன்னோட கணவரை தன்னோட காதலன் கூட சேர்ந்து கொலை செய்தது தான் உண்மைய ஒத்துக்கிறாங்க. மறுபுறம் போலீஸ் சிசிடிவி கேமரா காட்சிகளையும் சேகரிச்சுட்டு வந்திருக்காங்க. மிருதுல்லா கிட்ட நடத்தப்பட்ட விசாரணையில சங்கருக்கும் தனக்கும் திருமணத்துக்கு புறம்பான உறவு இருக்கிறதா உண்மைய ஒத்துக்கிறாங்க. தன்னோட கணவரான முரளிய விட்டு பிரிஞ்சு 2019 விசாகப்பட்டினத்துல இருக்கிற ஒரு அபார்ட்மெண்ட்ல தங்கி வந்த மிருதுல்லா தனிமையில வாழ்ந்துட்டு வந்தாங்க. அந்த நேரத்துல இன்ஸ்டாகிராம் பயன்படுத்துற பழக்கம் இருக்கிறதால இன்ஸ்டாகிராம் மூலமா மிருதுல்லாவுக்கு சங்கருடைய அறிமுகம் கிடைக்குது. அப்படி அறிமுகமான நாட்கள்ல இருந்து சங்கர் கூட தொடர்ந்து நட்பு ரீதியா பழகிட்டு வந்திருக்காங்க. கொஞ்ச நாட்கள்லயே இவங்களுடைய நட்பு திருமணம் தாண்டிய உறவா மாற ஆரம்பிக்குது. இவங்களுடைய தொடர்பு தொடர்ந்துட்டு வந்த கொஞ்ச நாட்கள்லயே மிருதுல்லாவுடைய அபார்ட்மெண்ட்ல சங்கர் தங்கி வாழ்ந்துட்டு வந்ததா சொல்லப்படுது. இந்த சூழல்ல தான் முரளிக்கு அவருடைய வேலையில 2 மாதங்கள் வரைக்கும் விடுப்பு கிடைக்குது. இந்த விடுப்பை தன்னோட மனைவி மகன் கூட சந்தோஷமா கழிக்கணும்னு ஆப்பிரிக்கால இருந்து இந்தியாவுக்கு திரும்புறாரு. மனைவியும் மகனையும் சந்திக்கிறதுக்காக அபார்ட்மெண்ட்டுக்கு வந்தவரு தன்னோட மனைவியையும் மகனையும் சந்திச்சு சந்தோஷத்துல மூழ்கி போறாரு. அந்த சமயம் முரளி ஆப்பிரிக்கால இருந்து கொண்டு வந்த மணிய தன்னுடைய மனைவி கிட்ட கொடுக்கிறாரு. அந்த பணத்தோடைய வேல்யூ 13 லட்சம் ரூபான்னு சொல்லப்படுது. அதே சமயம் தன்னோட மனைவி கிட்ட நெருங்கி போனாலுமே அவங்க விலகி போறத அவரு உணர ஆரம்பிச்சிருக்காரு. அந்த நேரத்துல கணவன் மனைவி இருவருக்குள்ளயும் சண்டைகள் ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுது. இதற்கிடையில மிருதுல்லா கிட்ட சங்கர் 2 மாதம் வரைக்கும் கணவர் தங்கி இருக்கிறதால தன்னால உன்னை பார்க்காம இருக்க முடியாதுன்றதையும் சொல்லியிருக்காரு. இதுக்காக இந்தியாவுக்கு வர முரளிய எப்படியாவது கொலை செய்யணும்ன்ற திட்டத்தையும் போட்டிருக்காங்க. அவங்க திட்டத்தின்படியே முரளி 13 லட்சம் ரூபாய் பணத்தை தன்னோட மனைவி கிட்ட கொடுத்த பிறகு ஜூன் 10ஆம் தேதி இரவு அந்த அபார்ட்மெண்டோடைய ஹால்லயே சோஃபால படுத்து தூங்கியிருக்காரு. மறுபுறம் மிருதுல்லா தன்னுடைய காதலனான சங்கரை அவங்க பெட்ரூம்குள்ள இருக்கிற பாத்ரூம்ல ஒளிஞ்சிருந்திருக்காங்க. முரளி ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிட்டாருன்றத உறுதிப்படுத்திக்கிட்ட மிருதுல்லாவும் சங்கரும் பிரஷர் குக்கருடைய மூடியாலேயே அவர் தலையில பலமா தாக்கியிருக்காங்க. அப்படி தாக்குனதுல நிலத்தடுமாறின அவரை தொடர்ந்து பல முறைக்கு மேல தலையில பிரஷர் குக்கர் மூடி மற்றும் தோசை பேனாலேயே தாக்கி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அப்படி தாக்குனதுல ரத்த வெள்ளத்துல சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்காரு. அவர் இறந்து போயிட்டாருன்றத உறுதிப்படுத்திக்கிட்ட 2 பேருமே அவரை ஒரு மூட்டையா கட்டி ஆள் நடமாட்டம் இல்லாத விரிச்சோடிய பகுதியில கொண்டு போய் தூக்கி வீசிட்டு யாருக்கும் தெரியாம வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்படி தூக்கி வீசப்பட்ட சடலம் 3 நாட்களுக்கு பிறகு துர்நாற்றம் வீச ஆரம்பிச்சது. இத தெரிஞ்சுக்கிட்ட மிருதுல்லாவும் சங்கரும் மறுபடியும் 3 நாட்களுக்கு பிறகு பெட்ரோலை கொண்டு போய் ஊத்தி அவருடைய உடலை எரிச்சிருக்காங்க. அப்படி எரிச்சதுல பாதி உடல் எரிஞ்சும் பாதி உடல் எரியாமலையும் இருந்திருக்கு. இதற்கிடையில ஜூன் 12ஆம் தேதி முரளி தன்னோட அம்மா அப்பாவை சந்திக்கிறதுக்காக ஊருக்கு வரதா தகவல் கொடுத்திருந்தாரு. ஊருக்கு வராததால முரளியோட
முரளியோட பெற்றோரும் சகோதரரும் மிருதுலாவுக்கு போன் மூலமா முரளி இங்க வரலன்றத தெரிவிச்சிருக்காங்க. ஆனா மிருதுலாவோ தாங்கிட்ட அம்மா அப்பாவை சந்திச்சுட்டு வரதா 5 லட்சம் ரூபாய் பணம் எடுத்துட்டு போனதா சொல்லி நாடகம் ஆட ஆரம்பிச்சாங்க. முரளியோட அம்மா அப்பாவும் அண்ணன்களும் முரளி காணுன்றதால தொடர்ந்து மிருதுலாவுக்கு அழுத்தம் கொடுத்துட்டே வந்திருக்காங்க. அதே வேளையில மிருதுலா கிட்ட எதுக்காக போலீஸ் ஸ்டேஷன்ல இன்னும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்றதையும் கேட்டு அதிகப்படியான அழுத்தத்தை போட்டிருக்காங்க. இவங்க கிட்ட இருந்து வர அழுத்தம் தாங்க முடியாம தான் மிருதுலா போலீஸ் ஸ்டேஷன்ல தன்னுடைய கணவர் காணோம்னு சொல்லி ஒரு மிஸ்ஸிங் கேஸ கொடுத்திருக்காங்க. போலீஸோடைய விசாரணையில மிருதுலாவுக்கு சங்கருக்கும் சிறு வயதுல இருந்தே பழக்கம் இருந்ததா சொல்லப்படுது. மிருதுலா கிட்ட சங்கர் 5ஆம் வகுப்பு படிக்கும் போது டியூஷன் படிச்சுட்டு வந்ததா போலீஸோட விசாரணையில தெரிவிச்சிருக்காங்க. மிருதுலாவுக்கு 32 வயது ஆன நிலையில சங்கருக்கு 18 வயதே தான் பூர்த்தி அடைஞ்சதா போலீஸோட விசாரணையில தெரிய வந்திருக்கு. சிறு வயதுல மிருதுலா கிட்ட டியூஷன் படிச்சுட்டு வந்த சங்கர் இவங்களுடைய தொடர்பு இல்லாமையே இருந்திருக்கு. அதன் பிறகு இன்ஸ்டா மூலமா பழக்கம் ஏற்படும் போதுதான் சங்கர் தாங்கிட்ட டியூஷன் படிச்ச மாணவன்றது மிருதுலாவுக்கு தெரிய வருது. இதன் அடிப்படையில தான் இருவருமே நெருங்கி பழக ஆரம்பிக்கிறாங்க. மிருதுலா விடவே சங்கருக்கு 12 வயது குறைவான ஒரு நபர் தான்றது போலீஸோடைய விசாரணையில சொல்லப்பட்டிருக்கு. இந்த வழக்குல போலீஸ் சிசிடிவி கேமரா காட்சிகளை சேகரிச்சிருக்காங்க. அந்த காட்சியில மிருதுலாவும் சங்கரும் ஒரு மூட்டையை எடுத்துக்கிட்டு பாலத்துக்கு அடியில கொண்டு போய் அந்த சடலத்தை வீசுற காட்சி இடம்பெற்றிருக்கிறதா போலீஸ் தெரிவிச்சிருக்காங்க. முரளியோடைய சகோதரர் கிட்ட நடத்தப்பட்ட விசாரணையில அவருடைய மூத்த சகோதரர் முரளி கிட்ட மிருதுலாவுக்கு சங்கர் கூட பழக்கம் இருக்கிறத தெரிவிச்சிருந்ததாவும், ஆனா இருவருக்கும் இடையில இருக்கிற வயசு வித்தியாசத்தின் காரணமா தன்னுடைய சகோதரன் தான் சொன்ன எந்த விஷயத்தையும் நம்பலன்னு சொல்லியிருக்காரு. அதோட மிருதுலா கிட்டயே சங்கரை பத்தி விசாரிக்கும் போது சங்கர் தனக்கு தம்பி மாதிரியான உறவு தான் சொல்லி தான் கிட்ட சொன்னதா தெரிவிச்சிருந்தாரு. மிருதுலா கிட்ட நடத்தப்பட்ட விசாரணையில முரளியோடைய உடலை எரிச்சதுக்கான காரணம் 3 நாட்களுக்கு பிறகு துர்நாற்றம் வீசியதால தான் பெட்ரோலை ஊத்தி எரிச்சதா தெரிவிச்சிருந்தாங்க. போலீஸ் ஒருவேளை முரளியோட சடலத்தை மீட்டாலுமே அது முரளிதான்றது தெரியாம இருக்கிறதுக்காகவே தான் எரிச்சதா தெரிவிச்சிருந்தாங்க. ஆரம்ப கட்டத்துல முரளியோடைய வழக்கு மிஸ்ஸிங் கேஸா இருந்த நிலையில தற்சமயம் அது கொலை கேஸா மாத்திருக்காங்க. அதோட அவருடைய மனைவியே அவரை கொலை செஞ்சிருக்காங்கன்றத தெரிஞ்ச அந்த பகுதி மக்கள் பெரும் அதிருப்தியவே ஏற்படுத்தியிருக்கு. முரளியுடைய பெற்றோர்களும் சகோதரர்களும் மிருதுலாவுக்கு அதிகபட்ச தண்டனை கிடைக்க கோரி நீதிமன்றத்துல கோரிக்கை எழுப்பியிருக்காங்க. அதோட மிருதுலாவுடைய அம்மா அப்பாவுக்கு இந்த வழக்குல ஏதாவது தொடர்பு இருக்கான்ற கோணத்துல போலீஸ் விசாரணைய நடத்திட்டு வராங்க. இந்த வழக்க பத்தின உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் வேற ஒரு கேஸோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.